வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவி பறக்க நீயும் ஒரே ஆவி பறக்க சுழியனும் பாடினா சுழிக்கிறா ஆவி காட்டு ஆவி பறக்கும் சுழியங்கடை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலப்பருப்பு ஒரு 8 மணி நேரம் ஊறி இருக்குங்க. சுழியம் செய்யலாம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக போட்டுடலாங்க. இந்த அடுப்பில் வேக போட்டாச்சுங்க. இந்த அடுப்பில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இப்போ நெய் விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நெய் விட்டுட்டேங்க. இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு அரை மூடி தேங்காய்க்கு போட்டிருக்குங்க. ஆஃப் பண்ணிவிடு. இப்போ கலரி கொடுத்துக்கலாங்க. லைட்டாக செவக்கிற அளவுக்கு தேங்காயை வதக்கிக்கலாங்க. வெந்துகிட்டு இருக்கு. சுழியம் செய்யணுங்க. சுழியா தெரியா? நீ கடைக்கு போனியா? இறக்க வேண்டிய கடலை நாளைக்கு நான் கேட்டது என்ன? பிஸ்கட் நான் சாப்பிட. இந்த பிஸ்கட் பூனை சாப்பிட. ஒரு பிஸ்கட் வாங்கணும்னு சொல்லி கலக்கல்ல கல்ல நடக்கல்ல. இது என்ன கல்ல? இது சிக்கன் பொடி. இது நடக்கல, நான் சாப்பிட. எங்க இடம் இல்லையே அதிகம். இது இது பவுடர் கட்டியல தான். ஏலக்காய் தவிர எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஏலக்காய் அது வருது. நெய் கட்டியல நெய். நெய் தான் ஏக்கினீங்க. இதா நல்ல நல்லெண்ணெய், முந்திரி. அதான் ஏலக்காய் வச்சிருக்கீங்க. ஏலக்காய் வந்து பாரு. இது வச்சு நீ பிஸ்கட் வாங்கணும்னு சொல்லி இருக்குதே. பேருக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வராரு. கட்டில கறிடுச்சு. அது நெய்கிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து பருப்புல ஊத்துனது முந்திரி. நீங்க போங்க. இப்போ வெந்துகிட்டு இருக்குது. இப்போ ஏலக்காய் பிச்சு போட்டுடலாம். ஓடா நான் மிஸ்டர் கட் பண்ணி எடுத்துட்டு வாசிக்கணும். சொல்லு. கீழே விழுந்துட்டு பாரு ஏலக்காய் எடு. நல்லா இருக்கு. பந்தா நீ தான் கால் விடுறோம். ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாங்க. அடக்கி வச்சுக்கோங்க. என்ன வாங்க வெந்துருச்சுங்க. இப்போ அதில் சேர்த்துக்கலாங்க. இது இல்லை, சரி தண்ணி வடிச்சாச்சுங்க. இப்போ இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்து நல்லா மசிச்சு விடணுங்க. பாருங்க எப்படி ஆயிட்டுன்னு. கறிக்கிட்டுன்னு சொன்னீங்கல்ல, வெல்லம் போட்டு கலரி கொடுத்தாச்சா. அடுத்தது வெல்லம் போடுறேன். வெல்லம் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. இப்போ மசிச்சு கொடுத்துக்கலாம். எல்லாம் இல்லாம நாட்டு சக்கரை எழுதிட்டு இருக்கிறேன். இதுமாரி ஒன்று போல் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ நசுக்க முடியலன்னா வெறும் கடலைப்பருப்பு அவிச்சு ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. வெல்லம் போடாமல் அரைச்சிக்கோங்க, எல்லாம் நீர்த்து போயிடும். இப்போ வந்து அடுத்தது என்னென்னா, இதை உருண்டை பிடிச்சிக்கணும். இந்தமாரி உருண்டை பிடிச்சி வைங்க. ஒட்டி திருப்பதி லட்டு. திருப்பதி லட்டா? அதுமாரி உருண்டை பிடிச்சி வைங்க. எல்லாம் உருட்டியாச்சுங்க. நிறைய உருண்டை வந்ததுங்க. உருட்டை வழியாக எடுத்து தின்னுட்டாங்க அவன். சரி சும்மா திங்கலாம் போல இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெயில் போட்டது. இந்த பாருங்க சட்டிக்கார உருண்டை யாருக்கு வருதோ அவங்க ரொம்ப லக்கானவங்க. இப்போ பாருங்க இந்த சட்டிலேயே காட்டு. இந்த சட்டிலேயே மைதா மாவு போட்டுக்கலாங்க. மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. கட் பண்ணிக்கலாம். மைதா உப்பு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து மைதா மாவு போட்டிருக்கேங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. தோசை மாவு பார்த்து கலக்கிங்க. மைதா மாவு சேர்க்கக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப கெட்டாது. ஒரு நாளைக்கு தானே. இதுமாரி நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிட்டு உருண்டை போட்டு இப்போ எண்ணெய் ஆயில் போட்டலாம். போஸ்டர் விட்டாங்களா பசங்க? அப்படியெல்லாம் இல்லைடா, ஆயில் போட்டுக்கலாம். சுழியம் போட்டுடலாங்க. வாங்க பார்க்கலாம். இப்படி எடுத்து இப்படி நினச்சி இப்படி உதறிட்டு இப்படி போட்டுடலாங்க. இப்படி எடுத்து அப்படி போட்டுருங்க. என்ன காட்டு இப்படி நினச்சி என்ன காட்டு இப்படி நினச்சி இப்படி பண்ணி அப்படி போட்டுடலாம். சூடான சுவையான புளியாண்டல் சுழியா செஞ்சுருக்கோம். உனக்கு இல்லை, உனக்கு சுகர் இருக்கும். உனக்கு இல்லை 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 இல்லை. ஓகே, நாங்கள் சாப்பிட்றத நீ வேடிக்கை பார்க்குற. வேடிக்கை மட்டும்தான் பார்க்குற. யார பார்க்குறவங்களுக்கு சொல்கிறியா? இதேமாரி சுட்டு எடுங்க, சூப்பராக இருக்கும்.
ஒன்று வந்து கரைஞ்சிட்டு இருங்க என்னாச்சு ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுழியம் சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து காமிக்கிறோம் உட்காந்து வாங்க கிட்ட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் ஆவி பறக்கும் டீக்கடை நீ வரை ஆவி பறக்க சுழியன வான சுழியங்கடா ஆவி காட்டு ஆவி பறக்கும் சுழியங்கடை நீ பார்த்ததுனால இது டீக்கடை ஓர ஆகாட்டு ஆகாட்டு நீ உனக்கு தான் பிடிக்கலையா எண்ணெயை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே உருண்டை போட்டங்களா அப்போ ஒரு எடுத்து அப்படியா பாவி அட பாவி செம்மையா இருக்கும் அப்போ இவ்வளோ வாய் வச்சிருக்கேன் பார்த்து இனிமேல் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க சரி சரி